ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டைனி சுட்டி குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரிங் ஆனியன் பக்கோடா செஞ்சுருக்கேன். கப்பிங்கிறவங்க ஆனியன் பக்கோடா பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். வியூவர்ஸ், நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் குக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ரிங் ஆனியன் பக்கோடா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நல்ல ரவுண்டாக இருக்கிற ஆனியனை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை ஒவ்வொரு லேயராக பிரிச்சுக்கோங்க. இதை இப்ப ரவுண்டா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல மைதா, சோள மாவு, தேவைக்கேற்ப மிளகாய் தூள், உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்டா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவுல ஒரு ரிங் ஆனியனை நல்லா டிப் பண்ணதுக்கு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா 2 சைடும் பெரட்டி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ரிங் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நிஜமாவே இந்த டிஷ் பார்க்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல குக் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க டைனி சுட்டி குக்கிங்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கிறேன்.